தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எம்பிக்கள் கூட்டம் மூலம் காவிரி விவகாரத்தை டேக் டைவர்ஷன் செய்கிறதா தாவேக அரசு? ஏன் இப்படி ஒரு கேள்வினா, துரைமுருகன் ஒரு எக்ஸ்பதிவு போட்டிருக்காரு, அதை பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் நலனையும் நம் மாநிலத்திற்குரிய பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்காத வகையில் ஃபேர் டெலிமிட்டேஷன் மேற்கொள்ள வேண்டும் என்பதே திமுகவின் உறுதியான நிலைப்பாடு. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிலைப்பாட்டில் திமுக இப்போதும் உறுதியாக இருக்கிறது. எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் தடுமாற்றமும் இல்லை. நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் அலுவல் அட்டவணையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா அறிமுகப்படுத்துவது தொடர்பாக எதுவும் தெரிவிக்கப்படாத நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று திமுகவுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி எந்த கட்சிக்கும் இல்லை. முறையற்ற தொகுதி மறுசீரமைப்பால் இந்திய அளவில் ஏற்பட உள்ள ஆபத்தை முதலாக எடுத்துரைத்து அதற்கெதிரான வலுவான கருத்தை உருவாக்கி ஒருமித்த குரல்களை ஒன்றிணைத்ததே திமுகவும் எங்கள் கழகத் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் தான் என்பதை நாடறியும். சென்னையில் இதற்கான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கூட்டி பாதிப்புக்குள்ளாகும் அனைத்து மாநிலங்களையும் ஓரணியில் திரட்டி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து இந்த விவகாரம் குறித்து தேசிய அளவில் விவாதிக்க வைத்தோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை உச்சகட்டத்தில் இருந்த போதே தேர்தல் கூட எங்களுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்கும் வகையில் அமைந்திருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை எதிர்ப்பதுதான் எங்கள் முதல் பணி என பிரகடனம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள இல்லங்களின் முன் கருப்பு கொடியேற்ற அழைப்பு விடுத்து அந்த சட்ட முன்முறைவின் நகலை எரித்து எதிர்ப்பு காட்டியவர் தான் எங்கள் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். எனவே இவற்றின் அடிப்படையில் தற்போதைய அரசு ஆகஸ்ட் என்று அழைப்பு விடுத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டத்திலும் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு எங்களது கருத்தை தெரிவிப்பதில் எங்களுக்கு தயக்கமில்லை. ஆனால் அதற்கு முன்பாக கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட முனைப்பு காட்டும் விவகாரம் குறித்து விவாதிக்கவும் தமிழ்நாட்டில் கட்சிகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற நிலையை தமிழ்நாடு அரசிடம் திமுக முன்வைக்கிறது. புது கூட்டாளியான காங்கிரசின் மனம் புண்படும் என்பதால் மேகதாது விவகாரத்தில் கள்ள மௌனம் காத்துக்கொண்டு ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக மட்டும் கூட்டம் கூட்டுவதை ஏற்க முடியாது. தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதித்துவ உரிமை பாதிக்கப்படக்கூடாது. பாதிக்கப்பட்டால் அதை தடுக்கும் முன்னணி படையாக மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைய சூழலில் காவிரி உரிமையை மீட்பதும் மேகதாது அணையை தடுப்பதும் மிக மிக முக்கியமானவை. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இப்போது எழுந்துள்ளது. இந்த நேரத்தில் தாவேக அரசு டேக் டைவர்ஷன் அரசியல் மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர்.